தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைகீழ் சவால். வணக்கம், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அரசியல் அலசல். இன்று ஒரு தலைகீழ் திருப்பம். கூட்டம் கூட்ட வேண்டும். எவ்வளவு அதிகமாக மக்கள் வருகிறார்களோ அவ்வளவு பெரிய வெற்றி. ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு தலைவரும் தங்களின் பொதுக்கூட்டங்களுக்கு ஆட்களை திரட்ட நேரம், மனிதவளம், பணம் என அனைத்தையும் வாரி இறைக்கிறார்கள். இதுதானே இந்தியாவின் அரசியல் விதி. ஆனால் இப்போது தமிழகத்தின் களத்தில் புது வரவு. நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம். விஜய் எதிர்கொள்ளும் சவால் என்ன தெரியுமா? கூட்டத்தை கூட்டுவது இல்லை, மாறாக கூட்டத்தை குறைப்பது. ஆம், நீங்கள் கேட்பது உண்மை. அவரின் பேரணிகளில் பங்கேற்போரின் எண்ணிக்கை கட்டுக்கடங்காமல் போகிறதாம். இதனால் பாதுகாப்பை உறுதி செய்யவும் நிர்வாகத்தை சீர் செய்யவும் பங்கேற்போரின் எண்ணிக்கையை குறைக்க வேண்டிய தலைகீழ் பிரச்சினையை சந்தித்துக் கொண்டிருக்கிறதாம் தமிழக வெற்றிக் கழகம். இது மிகவும் முரண்பாடானது என்று காங்கிரஸ் கட்சியின் மூத்த நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தியே இந்த தகவலை ஆச்சரியத்துடன் தெரிவிக்கிறார். ஒரு பக்கம் வெற்றிக்காக கூட்டத்தை தேடும் கட்சிகள், இன்னொரு பக்கம் கூட்டத்தை குறைக்க போராடும் ஒரு புதிய கட்சி. விஜயின் இந்த தலைகீழ் சவால் தமிழக அரசியலில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறது? இது ஒரு பலமா, இல்லை புதிய சிக்கலா? தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் அலசலுடன்.